அருமைக்குரிய நண்பர்களே, இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, 4 தொகுதிகளில் தமிழ் பேசக்கூடிய பகுதிகள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இதில் திருப்பரங்குன்றத்தில் தேர்தலுக்கான காரணம் புரிந்து கொள்ளக்கூடியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த திரு சீனிவேல் அவர்கள் தேர்தல் முடிந்த மிகச்சில நாட்களிலே, கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களிலேயே அவர் இறந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. நெல்லித்தோப்புல ஒரு தேர்தல் தேவைப்பட்டது. முதலமைச்சர் உருவான பிறகு அவருக்கு ஒரு தொகுதி தேவைப்படுகிறது. ஏன்னா நீங்க போட்டியிடாம நீங்க 6 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது. அதனால நெல்லித்தோப்புல ஒரு தேர்தல் தேவைப்பட்டது. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் ஒரு ராஜினாமா செய்து இப்ப முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுறார். தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் தேர்தல் வினோதமானது. நம்ம பொது தேர்தலே இப்பதான் நடக்குது. மற்ற 2 தொகுதியிலும் இடைத்தேர்தல், தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் பொது தேர்தலே இப்பதான் நடக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா வினோதமானது. தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் பணம் புழங்கியதான். 232 தொகுதியில பணம் புழங்கலையோ என்னமோ தெரியல. அதனால என்ன, 2வது வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அப்ப நெருங்கி மக்களுக்கு 2வது வாய்ப்பு மக்கள் குஷியா சந்தோஷமா சிரிக்கிற நான் பாக்குறேன். இல்ல உங்களுடைய கட்சிக்காரங்கலாம் நீங்க சொல்லிருப்பீங்க, எப்பா 500 ரூபாய்லாம் செல்லாது, 1000 ரூபாய்லாம் செல்லாது. மத்திய அரசு தீர்மானமா யோசிச்சிருக்கு. தேர்தல் வருது தெரிஞ்சுதான் 2000 ரூபாய் நோட்டையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஒரு விவாதம் என்ன இருக்குன்னா, ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சது தானங்க, இடைத்தேர்தல்னால எப்படி நடக்குங்கிறது தெரியாதா? திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலான்னு நிறைய புது ஃபார்முலாலாம் வந்துருச்சு. அப்ப என்ன நடக்குங்கிறது தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தமிழக மக்கள் எப்பயுமே வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க. அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் தவறாக இருந்ததாக நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், ஏன் இடைத்தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணுங்கிற வரைக்கும் ஒரு தனி ஃபார்முலா அவங்க வச்சிருக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்கள் முன்னாலே கேட்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் உங்களுடைய வாக்கு கேட்க இருக்கிறார்கள். தங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இடதுபுறம் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர், பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள். அதே மாதிரி சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர், 2வது முறையாக அந்த வாய்ப்பை பெற்ற மிகச்சிலர்ல ஒருத்தர். அதே போல அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் யாருன்னா ராமதாசன் சொல்லக்கூடாது, அவர் நிறுவனர். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தான். அதே போல என்னுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய திரு தேவசகாயம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள். நிறைய விவாதங்கள்ல நீங்க பார்த்திருக்க முடியும். ராணுவத்தில் தன்னுடைய பணியை துவக்கியவர், ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஊழல் ஒழிப்புல மிகப்பெரிய புரட்சி செய்த திரு ஜேபியோடு இணைந்து செயல்பட்டவர், அதே போல அன்னை தெரசாவோடு இணைந்து செயல்பட்டவர். அதே போல தோழர் திரு சி மகேந்திரன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஆயிருக்க வேண்டியவர், அதற்கான கடுமையான போட்டியில் இருந்தார், அதற்கு முழுமையான தகுதியும் கொண்டவரும் கூட. அதே போல திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள், அவரும் கூட இந்த மண்ணின் மைந்தர் தான். திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய மனசாட்சியாக இருப்பவர். நண்பர்களே, இவர் நேரா நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த தேர்தலில் போட்டியிடாத அணி மக்கள் நல கூட்டணி. ஜனநாயக முறையில் கடுமையான விவாதம் நடந்து, ஒருத்தர் போட்டி போடுவேன்னு சொல்ல, ஒருத்தர் போட்டி விட மாட்டேன்னு சொல்ல, மாறி மாறி நிறைய ஓப்பன்ல டிஸ்கஷன் டிபேட் கடைசியில் போட்டியிடுறதுல முடிவு இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது, இந்த தேர்தலில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு சி மகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ஒரு குடிமகன் என்கின்ற உரிமையும் ஜனநாயகத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையும் நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்து அரசியல் பொறுப்புணர்வோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு மிக சிக்கலாக இருக்கிறது. தலைப்பு சிக்கலோ இல்லையோ, பாண்டே அதை ரொம்ப சிக்கலாக்கிடுவாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. ஜனநாயகம் என்ற ஒன்றை நாம் எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம் என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த அரங்கு இன்று எழுப்புகிறது. ஒரு 2000 ரூபாய்க்கு ஓட்டை விற்கக்கூடிய நிலைமைக்கு நாடு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நடவடிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ கட்சி அல்ல, கட்சியை தாண்டி யோசிக்க வேண்டும். காரணம், நாம் அனைவரையும் விட நாடு முக்கியம், நம்முடைய தேசம் முக்கியம்.
இந்த தஞ்சையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல், அதே போல நம்முடைய அரவாங்குறிச்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல், இந்த தேர்தலை ஒட்டி தமிழகத்தை பற்றி உலக அரங்கிலும் இந்திய அரங்கிலும் என்ன எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கட்சியை மட்டும் பொறுப்பாக்க கூடாது. ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பது அல்ல. இந்த தேர்தலை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், நடந்து முடிந்த தேர்தலிலே 160 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்தலிலே கைப்பற்ற பணம் 160 கோடி. அதை பற்றி எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இதில் 100 கோடி மட்டுமே 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலிலே 100 கோடி மட்டுமே நம்முடைய தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். ஆமா, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். இது சாதனைகள் செய்வதிலும் நம்பர் 1 மாநிலம், பணம் கொடுக்கிறதுலயும் நம்பர் 1 மாநிலம். அதே போல தேர்தலில் போட்டியிடாமல் தேர்தலை நிறுத்தி வைக்கப்பட்ட அவமானத்தை பெறதிலையும் முதல் மாநிலமா இருக்கு. எங்களை மாதிரி கட்சி ஏன் போட்டி போடலன்னு கேட்கிறார் நம்முடைய பாண்டே அவர்களும் கேட்கிறார், எல்லாரும் கேட்கிறாங்க. நாங்கள் போட்டி போடவில்லை. போட்டி போட முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இந்த எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்றோம், இந்த மக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறாங்க, அந்த பணத்தை கொடுக்கின்றவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று முதலில் நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம். உடனே அவங்க பறக்கும் படையை அனுப்புனாங்க. பறக்கும் படை அனுப்பப்பட்டதற்கு பிறகு பணம் பறந்து பறந்து விநியோகம் செய்யப்பட்டதை தான் பார்க்க முடிந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனங்கள்ல பணத்தை எல்லாம் கொண்டு போறாங்க. தேர்தல் அதிகாரிகள் நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் விண்ணப்பித்ததை கொண்டு போய் கொடுத்தோம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, வாகனங்களை பிடித்தார்கள். ஆனால் அமரர் ஊதியில பிணத்துக்கு பதிலாக பணத்தை வச்சு ஒவ்வொரு இடமா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டது. இதுல எப்படி தேர்தலில் பங்கேற்க முடியும்? பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது? ஓட்டு ஒன்றுக்கு 2000 3000 ரூபாய் என்று கூவி கூவி விற்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் நாங்கள் தேர்தலிலே நிற்கவில்லை என்பதை பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கின்றோம். எனக்கு ஒரு 2 சந்தேகம். இதுல உங்களுடைய 2 சந்தேகம். நாம் தமிழர் கட்சி போன்ற வளரக்கூடிய இயக்கங்களே தேர்தலில் போட்டியிட, இந்த தேர்தல் இடைத்தேர்தலையும் போட்டியிட தயாரா இருக்கும் போது, நீண்ட நெடிய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இயங்கி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏன் போட்டியிடக்கான என்ன வரல அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. இரண்டாவது, பணம் தான் ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதிமுக மட்டும்தான் பணம் கொடுத்து, திமுக மட்டும்தான் கொடுத்துன்னு சொல்ல முடியாது. இந்த பணம் கொடுத்த புகாருக்குள்ள காங்கிரஸ் கட்சியில இருந்து பல கட்சிகள் இந்த புகாருக்கு உள்ளானது. அப்ப யார் பணம் கொடுத்தாலும் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல இந்த மனிதன், இந்த மக்கள், இந்த வாக்காளர் தெளிவாக இருக்கிறார்களா இல்லையா? மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் ஒரு சூழலில் ஒரு காலத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். அதே மக்களுக்கும் தெரியுது, பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு பணம் கொடுக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் ஏன் அதை மாற்ற முடியல? நீங்க கேட்கலாம், மற்ற கட்சிகள்லாம் போடல அப்படின்னு. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த ஜனநாயகத்தினுடைய சீர்கேடுகளை பிரச்சாரம் செய்வது. பெரியாரை போல எதிர்காலத்தில் தேர்தலே நிக்க போகலன்னு நாங்க அறிவிக்கல. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் முதல் நோக்கமாக நாங்கள் கருதுகிறோம். அதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எனவேதான் இந்த தேர்தல் முறை, இந்த தேர்தலில் எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு ஓட்டு கேட்க போறாங்க. நான் ஜனநாயகத்துக்கு ஓட்டு கேட்கிறேன். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே 1993ஆம் ஆண்டிலே ஓரா கமிஷன் என்ற ஒரு கமிஷனை உருவாக்கினார்கள். அந்த ஓரா கமிஷன் அரசியல் என்பது கிரிமினலைசேஷனாக மாறிவிட்டது, குற்றமயமாக மாறிவிட்டது. நீதிமன்றமா அதை பேசினாங்க. அரசியலை குற்றத்திலிருந்து பிரியுங்கள், அரசியல் என்பது அரசியலாக இருக்கட்டும், மக்களுக்கானதாக இருக்கட்டும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடு நீங்க படிப்படியா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. இந்த தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருக்கு, எதுக்காக இருக்காங்க அவங்க? நீங்களே கேட்டீர்கள். இந்த தேர்தல், அந்த தேர்தலை ஏன் நிறுத்தினாங்க, ஏன் அறிவிச்சாங்க? அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது குற்றம் என்றால் குற்றவாளி யார் சொல்லணும்ல தேர்தல் கமிஷன். குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை. பிரதிநிதித்துவ சட்டத்திலே
ஒருவர் பணம் கொடுக்கிறாரு, ஒரு சீரழிவு ஏற்படுகிறது என்றால் அவர் காலமெல்லாம் தேர்தலில் நிற்க கூடாது என்ற அளவிற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நீங்க மறுக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் இளைஞர்களும் இந்திய மக்களும் போராடி குற்றம் செய்தவர்கள், பணம் கொடுக்கிறவங்க எதிர்காலத்தில் தேர்தலில் நிற்க முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்கத்தான் போகிறார்கள். அது அவசியம் என்று கருதுகிறேன். அதே போல என்னுடைய இன்னொரு அபிப்பிராயம், மிக முக்கியமான அபிப்பிராயம், இந்த இடைத்தேர்தல் எல்லாம் தேவைதானா என்ற கேள்வி ஏற்படுகிறது. ஒருவர் மரணம் அடைந்து விடுகிறார். இப்ப இந்த தேர்தல் வேற விஷயம். ஆனால் இடைத்தேர்தல் என்கின்ற ஒன்று ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகளையே அதை அழித்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பணம் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எங்க நடக்குதுன்னா இடைத்தேர்தலில் தான் நடக்குது. நீங்கள் சொன்ன பார்முலாக்கள் ஒவ்வொன்றும் எங்க உருவாக்கப்படுது, அது எந்த பார்முலாவா இருந்தாலும் சரி இடைத்தேர்தலில் தான் உருவாக்கப்படுகிறது. எனவேதான் இந்த தேர்தல், இடைத்தேர்தல் என்பதை நாம் நிறுத்த வேண்டும். நீங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்க, ஆனால் குடிமகன் என்ற அடிப்படையில் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். 2200 ஆண்டு காலம் போராடி கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை பலி கொடுத்து பெற்ற சுதந்திரம் இது. அந்த சுதந்திரத்திற்காக ஒவ்வொருத்தம் பட்ட துயரம் யாருக்கும் தெரியாது. அந்த துயரத்திலிருந்து பெற்ற ஜனநாயகத்தை இன்றைய தலைமுறை வளர்த்தது என்பதற்கு பதிலாக வெறும் போட்டிகளாக குறுக்கி அரசியல் கட்சிகளால் மக்கள் மாசுபடுகின்ற அந்த நிலைமையை மாற்றி ஒரு வேல்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், நெறி சார்ந்த அரசியல், நேர்மையான அரசியல், அந்த அரசியலுக்கான ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக அனைவரிடம் விடுத்து நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரி இயக்கங்களுடைய நோக்கம் எப்போதுமே பழுதுபட்டதாக இருந்ததில்லை. செயல்பாடுல தான் நிறைய மாற்றங்கள் பார்க்குறோம். இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக குறைவாக ஒரு கட்சிகள் மீது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இடதுசாரி இயக்கங்கள் மீது தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குறைவான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள். ஆனாலும் ஏன் அவர்களால் மக்கள் மனங்களை வெல்ல முடியவில்லை என்பதை அவர்களே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்கும் போது செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஓட்டுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் ஒரு வேலை முடிக்கணும்னு பார்க்கும்போது நாம ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு முறை தேர்தல் நேரத்தில் தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு மக்கள் நினைச்சு இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படக்கூடியது சரிதானா? இந்த போன்ற இடைத்தேர்தல்களில் பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது, அதனால என்ன இருக்குதோ அது அப்படியே சிஸ்டம் இயங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா? இது போன்ற சிந்தனை சரிதானா அப்படிங்கிறத விளக்குறதுக்காக மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி நாட்டில் மிகவும் உயர்ந்த பதவி எது? ஜனாதிபதியா, பிரதான மந்திரியா, சீஃப் மினிஸ்டரா? எந்த பதவி மிக உயர்ந்த பதவி? குடிமகன். டாஸ்மாக் குடிக்கிற மகனா, சாதாரண குடிமகனா? சரியா சொன்னீங்க, குடிமகன் தான் மிகவும் உயர்ந்த பதவி. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாருக்கும் பதவி கொடுப்பவன் அவன் அல்லது அவள். ஒரு ஜனநாயகத்தில் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ சீஃப் மினிஸ்டரோ மேலேருந்து குதிச்சு வரல. பதவிகளை கொடுக்கிறவர், இந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க தான் பதவியை கொடுக்குறது. அது எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 5 வருஷம்தான், டெம்பரரி. சரி, மகேந்திரன் அவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க. தேர்தலில் என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் சரி பண்ணணும்? கவர்மெண்ட் பண்ணணுமா, இவங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணணுமா, இவங்க பண்ணணுமான்னு பெரிய சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இதை பண்ண வேண்டியது மக்கள் தான், வேற யாரும் இதை பண்ண முடியாது. ஏன்னா மிக உயர்ந்த பதவியை கொடுக்கறது நீங்க தான். பதவியை வகிக்கிறவங்களுக்குள்ள சம்பளத்தை எல்லாமே சோர்ஸுகளையும் கொடுக்கறது நீங்க தான். திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களால் தான் முடியுமே தவிர வேற யாரையும் முடியாது. மற்றவங்க உதவி செய்ய முடியும், தே கேன் அசிஸ்ட் யூ. ஆனால் அவங்க பண்ணல, கவர்மெண்ட் பண்ணல, எலெக்ஷன் கமிஷன் பண்ணலன்னு சொல்றது மிகவும் தவறு. நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறதுனால 6 மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்துங்கிறத கொஞ்சம் சின்ன விவரமாக சொல்கிறேன். ஏன்னா அதில் டைரக்டாக இன்வால்வ் இருந்தது. 2 கான்ஸ்டிடியூன்சியில் தஞ்சாவூரும் அரவக்குறிச்சியும் தேர்தலை ரத்து செய்தாங்க. ரத்து செய்த ஆர்டர் நேற்று தான் திருப்பி படித்தேன்.
அதை படிக்கும் போது எவ்வளவு தலைகுனிவாக இருக்குது தெரியுமா, கேவலமாக இருக்கும். தமிழன்னு சொல்கிறதுக்கே மானம் இல்லாமல் இருக்குது. அதை திருப்பி படித்து பாருங்க யாராவது. விலாவரியாக எழுதியிருக்காங்க. எங்கே ரேட் பண்ணாங்க, எப்படி ரேட் பண்ணாங்க, தஞ்சாவூரில் இந்த தஞ்சை மண்ணில் இவ்வளோ போல் வாழ்ந்த தஞ்சை மண்ணை பற்றி எழுதியிருக்காங்க. எங்கே ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க, எவ்வளோ பணத்தை பிடிச்சாங்க, யார் எங்கேருந்து ஓடனா, எந்த ஹோட்டல்லேருந்து பண்ணாங்க. தஞ்சாவூருக்கு தனியாக உத்தரவு, அரவக்குறிச்சிக்கு தனியாக உத்தரவு. இதனால் தேர்தல் கண்ணியமாக நேர்மையாக நடக்க முடியாது. ஊழலான தேர்தல், அதனால ரத்து செய்கிறோம். ரத்து செய்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளவுலாம் நடந்து அதே வேட்பாளர்கள் இப்போ நிற்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னு யார் கேவலப்படுத்துற, யார் யாரை கேவலப்படுத்துறா, யார் யாரை கேவலப்படுத்துகின்றார்கள்? இது நீங்க சிந்திக்க வேண்டியது. நான் சொல்ல விரும்பல. சொன்னா ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டா அந்த குற்றச்சாட்டு விசாரிச்சு முடிஞ்சு அவர் தான் குற்றவாளி சொல்ற வரைக்கும் அந்த வாய்ப்பு அவருக்கு தானே இருக்கு. ஒரு சார்ஜ் உங்கள்ட்ட இருந்து பணம் எடுத்து சொல்லப்பட்டாலே உடனே நீங்க நீக்கப்படணும், திரும்ப போட்டிடக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு சரியான விஷயமா இருக்குமா? நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் சொல்ல இருந்ததை நீங்க கேட்டுட்டீங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள என்ன நடந்திருக்கணும்னா, உண்மையான ஜனநாயகம், பாராளுமன்றத்தில் சட்டங்கள் சரியாக இருந்திருந்தால், அரசாங்கம் மத்திய அரசு சரியாக செயல்பட்டிருந்தால், முந்தியுள்ள அரசு செயல்படல, இப்போ உள்ள அரசு வேகமாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. 2.5 வருஷம் ஆச்சுது. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் 2 காரியங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம். 10-15 வருஷமா இந்த ப்ரப்போசல் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்று, எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடு. வெறும் சின்ன மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போக வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் ரேங்க் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையத்துக்கு ரேங்க் சுப்ரீம் கோர்ட் ரேங்க். 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடு. அவங்க 3 மாதத்துக்குள்ள 4 மாதத்துக்குள்ள என்கொயரி பண்ணி குற்றமற்றவனா குற்றம் உள்ளவனா டிசைட் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். அல்லது ஜுடிஷியரிலே பண்ணுமானா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், வேகமாக செயல்படுகின்ற கோர்ட், 3 மாதத்துல 4 மாதத்துல முடிக்க விட்டு 6 மாதத்துல பண்ணியிருக்கலாம். பண்ண முடியாது இல்லை, பண்ணலாம். இது அவ்வளோ பெரிய கிரிமினல் 10 பேர் 100 பேர் கொன்ன கேஸ் இல்லை. இது சிம்பிள் கேஸ். எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்சர்வர்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்டில் ஆதாரம் எல்லாம் அவங்க கையில் அப்படியே இருக்கு. ஆனால் அதுக்குள்ள ஏற்பாடே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பாராளுமன்றமோ ஒரு ஆக்ஷன் எடுக்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கும் அவங்க அதிகாரம் கொடுக்கல, ஃபாஸ்ட் ட்ராக்கும் ஏற்படுத்தலை. இந்த 2 ஏற்படுத்தாதனால இந்த அவல நிலை இன்னைக்கு யாருக்காக தேர்தல் ரத்து செய்யப்பட்டதோ அவங்களே இப்போ நிற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்குன்னா 7 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சிலையும் அப்படியே நிற்குது. சார்ஜ் ஷீட் ரெடி என்ன ப்ரிப்பேர் பண்ணலை, கோர்ட்டுக்கு போகல. எப்போ போகுமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமா கோர்ட்டில் போனால் என்ன ஆகுன்ட்டு. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் தேர்தலுக்கு கண்ணியத்தை மிகவும் மிகவும் பாதிச்சிருக்குது. தேர்தல் இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா ஒரு மார்க்கெட், ஒரு 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 ட்ரேடிங் வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஜனநாயகத்தையே வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பெரிய எக்ஸசைசஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி நூற்றுக்கணக்கான அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர், ஐஏஎஸ் அப்சர்வர், ஐஎஃப்எஸ் அப்சர்வர், ஐஆர்எஸ் அப்சர்வர்ஸ், அந்த சென்ட்ரல் போலீஸ் இந்த சென்ட்ரல் போலீஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் நடத்தி கடைசியில் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சாராயத்துக்கு விலை போகிற ஓட்டுக்கா தேவையா? நான் என்ன ரொம்ப வேதனையில பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு 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 தேவையா? ஏன் ஏலம் போட்டுறக்கூடாது? ஏலம் போட்டுறக்கூடாது. கலெக்டரே உட்காந்து ஏலம் போட்டுடலாமே. ஒரு ஆள் போதும், கலெக்டர் 2 பேரும் போதும். ஏலம் 1வது தரம், 2வது தரம் தஞ்சாவூர், 3வது தரம். ஒரு மினிமம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. சரி 5 கோடி, குறைந்தது 5 கோடி. சரி வந்து உட்காருங்க. 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன அந்த பணம்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், மக்களுக்கு வராதுல்ல. தேர்தல் நடத்தினாதானே எங்களுக்கு வராக்கலாம். இல்ல கலெக்டருக்கு அது ப்ரொவிஷன் என்னன்னா 1 லட்சம் ஓட்டாளர் இருந்தார், எல்லா ஓட்டருக்கும் வரும். இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் வருது. 1 லட்சம் வாக்காளர் இருந்தாருன்னா 10 கோடி கிடைச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்துரு. வாக்காளர்களுக்கு எல்லாருக்கும் 6000 ரூபா டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் கலெக்டருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துடலாமே? பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரே கலெக்டரு. அதனால நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்போ போகிற நிலை எப்படின்னா இந்த தேர்தலே தேவையில்லை, இப்படி ஏலம் போட்டு விஷயத்தை முடிச்சிடலாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இது தஞ்சையில் நடந்திருக்கு. உலகம் முழுதும் தெரிஞ்சு போச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் எலெக்ஷன் கேன்சல் ஆன உடனே உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு. தஞ்சையில் உள்ள மக்கள் ஊழல்வாதிகள், தவறான கருத்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க.
தவறான கருத்து. இது மிகவும் சரித்திர பிரசித்தம் பெற்ற ஒரு இடம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எலெக்ஷனில் பண்ண வேண்டியது என்ன? அந்த கேள்வி தான் பாண்டே அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னார். நீங்கள் இந்த தடவை என்ன பண்ணணும்னா ஒரு 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 மெசேஜ் உலகத்துக்கு அனுப்பணும். தஞ்சை மாவட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாடுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்குமே அனுப்பணும். நாங்கள் தான் பதவியை கொடுக்குறவங்க. எங்களுக்கு இந்த 500 ரூபா 1000 ரூபா சாராயம் இந்த மாதிரி கொடுத்து அனுப்ப முடியாது. நாங்கள் இந்த தடவை ஓட்டு போடுறது யார், அதாவது நியாயமாக ஊழல் பண்ணாமல் இந்த மாதிரி தேர்தலையே இந்த ஒரு 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 விளைபொருளாக மாற்றாமல் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு. எந்த ஊழலும் பண்ணாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குது நோட்டா ஓட்டு ஒன்று தான். அதுதான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கு, எந்த புகாருக்கும் உள்ளாகாம. நான் நோட்டாவுக்கு சப்போர்ட்டாக பேசல. ஆனால் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் 100க்கு 100 நோட்டா போட்டாலும் எனக்கு ஒரு ஒரு அதில் ஒரு ஏற்பில்லை. நோட்டாவுக்கு போடுங்க. அப்போ தான் அரசியல் கட்சிகளுக்கு பாடம் தெரியும். மக்கள் கூட நம்ம விளையாட முடியாது. இப்படி நீங்கள் பண்ணீங்க உலகமே ஆடி போகும்னு சொல்கிறேன். இந்தியா மாத்திரம் இல்லை, உலகமே ஆடி போகும். பதவி கொடுக்கறது நீங்கள் தான். அவங்களுக்கு பதவியில் இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாரும் கொடுக்கறது நீங்கள் தான். அதை ஒரு சில்லறை காசுக்காக 500 ரூபாய்க்காக ஒரு 1000 ரூபாய்க்காக சாராயத்துக்காக அல்லது வேற அதாவது ஜாதி மத பேதத்தினால அதுக்காக யூஸ் பண்ணாதுங்க. மெரிட்டாக யூஸ் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் அதே கேண்டிடேட் கொண்டு வந்து போட்டாங்கன்னா நீங்கள் நோட்டா போடுறதுலேயே ஒரு தவறு இல்லை. நன்றி, வணக்கம். அவர் சொன்னதை கொஞ்சம் தெளிவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டை பார்த்து போடுங்க, நோட்டை பார்த்து போடுங்கன்னு சொல்ல, நோட்டா பார்த்து போடுங்க, நோட்டா பார்த்து போடுங்க. நீங்களும் சொன்னீங்க நோட்டா பார்த்து தான் போடுறோம், நோட்டா பார்த்து தான் போடுறோம். தவறா புரிஞ்சுக்க